அஸ்ஸலாமு அலைக்கும். சஃபர் விலாக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சப்ஸ்கிரைப் கொடுங்கள், ஷேர் கொடுங்கள், லைக் கொடுங்கள் தோழர்களே. உலக மக்களே, என் சகோதரர்களே, என் தொப்புள் கொடி உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. வாங்க போய் பார்ப்போம். 2 லவங்கத்தை எடுத்துக்குங்க. 2 லவங்கத்தை எடுத்துக்குங்க. என்ன இவர் 2 லவங்கத்தை எடுத்துக்கொண்டாங்கன்னு பார்ப்பீங்க, கேட்பீங்க. சரிங்களா? இந்த 2 லவங்கத்தால் தான் சில பேருடைய வாழ்க்கையே மாற்றியிருக்கு. சில பேருடைய வாழ்க்கையே மாற்றியிருக்கு. சில பேருடைய அந்தஸ்தை உயர்த்தியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்மளது இந்த மாதிரி 2 லோங்கத்தால் அப்படி என்ன இருக்குன்னு சில பேர் கேட்கலாம். தப்பு இல்லை, உண்மையாங்க. 2 லோங்கத்தால் நாங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கோம். அல்லாஹ் அவங்களுக்கு உண்மையான நீயத்தோடு இருந்திருந்தாங்க. அவங்க அந்த ஜிக்கிரு அந்த மாதிரி எடுத்து ஓதி இன்னைக்கு வீட்டில் பழைய சோறு கூட சாப்பிடாமல் இருந்திருக்காங்க, கிடைக்காமல் இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடே கிடைக்காமல் இருந்திருக்காங்க அவங்க வீட்டாருங்க. இன்றைக்கி குடும்பத்தோட சந்தோஷமாக எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஜிக்கிரு தாங்க இந்த ஜிக்கிரு. என்னடா அந்த ஜிக்கிருன்னு கேட்பீங்க. இல்லைன்னு இல்லை, 2 லவங்கத்தை ரைட் ஹேண்டில் வச்சுக்குங்க. அதுக்கப்புறமா இன்ன தொய்ன கல் கௌசர் ஃபசல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இது படித்து அந்த கையில் இருக்கிற லவங்கத்தில் ஓதிருங்க. அதுக்கப்புறமா கட்டியாக அணைத்து பிடிச்சிக்குங்க. திரும்பி ஓப்பனே பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன சொல்கிறேன்னா, நாம் அல்லாஹ்கிட்ட பேசுகிறோன்னு நினச்சி, அல்லாஹ்கிட்ட கேட்குறோன்னு நினச்சி, அல்லாஹ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுப்பான்னு நினச்சி யகீனோட ஜஸ்பாவோடே உக்காரணும். சும்மா இந்த லோங்கத்தால் தான் எங்களுக்கு அந்தஸ்து உயர்த்திடும், நம்மளுக்கு பணம் பலம் வந்துடும், நம்ம எல்லாம் இதுலேருந்து தப்பிச்சிடலாம், சூனியத்தாலேயும் வீட்டு சைத்தானாலேயும் எல்லாமே தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க. அல்லாஹ்வை முழுசாவே நம்பி உக்காந்தா தான் இந்த திக்ரு வேலைக்காகும். சரிங்களா? 100க்கு 100 உண்மையான திக்ருங்க இது. 100க்கு 100 உண்மையான திக்ரு. 11 தடவை யா கரீமு யா கரீமுன்னு ஓதுங்க. யா கரீமு ஓதி ஆயிடுச்சா சகோதரர்களே? யா கரீமு 11 தடவை ஓதிடணும். அதுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் இன்னொன்று ஜிக்ரு சொல்ல போகிறேன். அந்த ஜிக்ரு பாருங்கள். நான் சொல்லிட்டேன், முழு நியத்தோட கிப்லாவை நோக்கி நம்ம அல்லாஹ்வை நினைத்தபடியே உக்கார்ந்து நம்ம இந்த ஜிக்ரு ஓதணும். சும்மா உக்காந்து அவங்க கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிட்றாங்க எந்திரிக்கவே கூடாது. அல்லாஹ்வை நோக்கி, கிப்லாவை நோக்கி, அல்லாஹ்வுடைய நியத்தோடு அல்லாஹ்கிட்ட நாங்கள் கேட்க போகிறோம், அல்லாஹ் கொடுக்க போகிறான், அந்த நியத்து வேணும். வேறு யாரும் நம்பக்கூடாது. அல்லாஹ் கொடுப்பான், வேறு யாரும் கொடுக்க மாட்டான். இது அந்த ஜிக்ரு தான். யா மாலிக்கு யா மாலிக்கு யா மாலிக்கு யா மாலிக்கு யா மாலிக்கு யா மாலிக்கு யா மாலிக்கு. இது 11 தடவை ஓதி அந்த கையில் ஓதி விடுங்க. அதுக்கப்புறமா என்னன்னா, நம்ம செலவாத்து எப்போ போல் தான் செலவாத்து ஓதணும். அதுக்கப்புறமா ஐத்தல் குர்சி ஓதணும். ஓதிட்டு அது எடுத்துக்கிட்டு கட்டியாக பிடிச்சிக்கணும். அது ஓப்பனே பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா? உங்களுக்கு பல டென்ஷன் இருக்கலாம், பல முசீபத் வரலாம், எல்லாமே இருக்கலாம் உங்கள் வீட்டில். அது எல்லாம் எதுவுமே மைண்டில் வச்சுக்கவே கூடாது. மைண்டில் வச்சுக்கிட்டு ஓதுனா
அது நடக்காது. எதுவுமே எல்லாம் தூக்கி போட்டுறணும். அந்த குப்பை உலகத்தையே தூக்கி குப்பையில் தூக்கி போட்டுறணும். போட்டுட்டு தான் இந்த ஜிக்கிருக்கு உண்மையான கொடுக்க போகிறவன் இறைவன் மட்டும்தான் என்று நினைத்து இந்த ஜிக்கரோட அமல் நீங்கள் செய்தா அல்லாஹ் உங்களுக்கு எங்கேருந்தே மலக்குமார் இறக்குவானே தெரியாது. அந்த மலக்குமார் அல்லாஹ் அக்பர் உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது, பிஸ்னஸ்க்கு எவன் சப்போர்ட் பண்ணுறான், நீங்கள் எப்படி உயர்ந்தீங்க உங்களுக்கே தெரியாமல் அல்லாஹ் அந்த மலக்குமார்களையே உங்கள் வீட்டுக்குள்ளே இறக்குவான். அந்த மாதிரி ஜிக்கிரு தாங்க இந்த ஜிக்கிரு. லேசுப்பட்ட ஜிக்கிரு இல்லைங்க இது. அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான், இன்ன அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். யா கரீமு யா மாலிக்கு, யா கரீமு யா மாலிக்கு. அது ஒரு 11 தடவை, இது ஒரு 11 தடவை. இன்ன அஅதைனாகல் கௌசர் ஒரே தடவை. அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், தருதே ஷரீஃப் எந்த தருது வந்தாலும் நீங்கள் ஓதிக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறமா ஐத்தல் குர்சி, அது மிக பெரிய இதுங்க. ஐத்தல் குர்சி வீட்டில் கம்பல்சரி நாங்கள் ஓத வேண்டும். கண்டிஷ்டிலேருந்து தப்பிச்சிடலாம், உங்கள் வீட்டில் சைத்தான்கள்லேருந்து தப்பிச்சிக்கலாம். இந்த வீட்டில் சும்மா அடிக்கடி சண்டைங்கள், அது அவன் ஃபேமிலி இவன் ஃபேமிலி, அண்ணார் ஃபேமிலி தங்கச்சி ஃபேமிலி, ஐயோ அல்லாஹ் அக்பர், இதெல்லாம் சொல்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது வீட்டில். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு காணும் இந்த ஜிக்ரு மட்டும்தான். இந்த ஜிக்ருக்கு லேசுப்பட்டது நினைக்கக்கூடாது. 100க்கு 100 உண்மையான ஜிக்ரு. ஏன்னா நம்ம செய்கிற இதில் தான் இருக்குது. உண்மையாக உக்காந்து அல்லாஹ்கிட்ட கேட்க போகிறோன்னு கேட்க முறையில் கேட்டால்தான் இந்த ஜிக்கிரு நம்மளுக்கு உண்மையாகும், சரிங்களா. இந்த ஜிக்கிரு அமல் ஆகும். அதுக்கு நாம் ஜிக்கிரு கரெக்டாக ஓதிட்ட பிறகு ஒரு வெள்ளை துணியால் இல்லை ஏதோ ஒரு துணியால் ஒரு சின்னதாக ஒரு பிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த துணி வைத்து அந்த 2 லோங்கம் சொன்னேன் இல்லையா, அது அழகா எடுத்து அதில் வச்சு மடித்து ஒரு பொடி மாதிரி போட்டு நல்ல சுத்தமான இடத்தில் வீட்டில் உயர்ந்த இடம் எங்கே இருக்குது பார்த்து, அந்த மிராப் இருக்கும் வீட்டில், அந்த மிராப்பில் யாருமே அங்கே கை வைக்காத இடத்தில், அது உயர்ந்த இடத்தில் அது வச்சிடணும். அது வச்சா போதும், இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இன்னும் ஒன்று சொல்ல போனோன்னா, நமாஸ் படிக்கணும், அமல் செய்யணும், ஜிக்ரு டெய்லி செய்யணும், சரிங்களா.